திருடனை காப்பாற்றிய திருடி. இது நான் எழுதி வெளியிட்டிருக்கும் ஒரு முழுநீள கதையின் தலைப்பாகும். இந்த கதையின் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டு யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த கதையில் சுய அனுபவங்களும் இருக்கின்றது, கற்பனை வரிகளும் இருக்கின்றது. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதைக்களம்தான் என்றாலும் அந்த தவறுகள் செய்யும் மனங்களை திருந்த வைத்து மனதை கட்டிப்போடும் ஒரு பாச பிணைப்பின் கதையாகவும் இருக்கும் என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவதற்கு காரணங்கள் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் நான் கைக்குழந்தையாக இருந்த காலகட்டங்களில் அம்மா என்னை தோளில் போட்டுக்கொண்டு ஒரு கோயிலுக்கு சென்றிருந்தார். இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு கூலி வேலை செய்து கொண்டு பிழைத்து கொண்டு வந்த என் தாய் தன் குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் குட்டி விரலில் ஒரு குட்டி மோதிரத்தை செய்து போட்டார். தாய் அன்று சென்றிருந்த அந்த கோயில் திருத்தலத்தில் என் அம்மாவில் தோளில் சாய்ந்து கொண்டு என் விரலில் போட்டிருந்த அந்த தங்க மோதிரத்தை நான் வெளியே தெரியும்படி தொங்க போட்டுக்கொண்டு மழலை சிரிப்போடு என் அம்மாவின் தோளில் நான் சாய்ந்து கொண்டிருந்த போது எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்த ஒரு நபர் என் விரலில் இருந்த அந்த தங்க மோதிரத்தை கழற்றி எடுப்பதற்காக முயற்சி செய்தார். ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் என் அம்மா சுதாகரித்துக் கொண்டார். இல்லையென்றால் குழந்தையாக இருந்த என் கையில் இருந்த அந்த தங்க மோதிரம் பறிபோயிருக்கும். இந்த தகவல்கள் என்பது எனக்கு தெரியாது, என் தாய் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இந்த சம்பவங்களையெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒரு சின்ன கற்பனை கதையை நான் உருவாக்கி கொண்டு அதை ஒரு முழுநீள கதையாக வெளியிட்டிருக்கிறேன். அதில் நிறைய சுவாரஸ்ய செய்திகள் அடங்கியிருக்கின்றன. திருடனை காப்பாற்றிய திருடி என்ற இந்த சுவாரஸ்யமான கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே காணும் அந்த முக்கோண வடிவில் இருக்கும் சின்னத்தில் கிளிக் செய்து கொண்டு சிறப்பான ஒரு கதையை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.